இப்ப இந்த சூழல் நீடிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஈழ மண்ணுல மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இன்னைக்கும் நமக்கு தனிநாடு தேவைன்ற சூழல் இருந்துட்டு தான் இருக்கா? அதனுடைய வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு பல பேர் ஈழத்துல எல்லாமே சரியாயிடுச்சு. சிங்கள பௌத்தர்களும், தமிழர்களும் ஒன்றாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு கருத்தியலை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீறு பூத்த நெருப்பாக அங்கே தனிநாடுதான் தீர்வு என்ற எண்ணம் அனைவரிடமே இருக்கின்றது. அதை அவர்கள் இலக்கு என்று சொல்லிக் கொள்வார்கள், தங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லிக் கொள்வார்கள், தங்களுடைய தாகம் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதற்கு தாங்கள் கொடுத்த விலைகளை பற்றி பேசுவார்கள். அந்த காலத்திலே விடுதலைக்கு பயணித்த ஒரு தங்களுடைய ஒரு நடைமுறை அரசை நடாத்தி கொண்டிருந்த, அதை நாங்கள் மெய் நடப்பு அரசு என்று சொல்லுவோம், டிஃபேக்டோ ஸ்டேட் என்பது பல துறைகளிலே எல்லாம் செய்து காட்டியிருந்த ஒரு சூழல் இருந்தது போர் புரிந்த காலத்திலேயே. அந்த மாதிரியான பொற்காலத்தை பற்றிய நினைவுகளை அவர்கள் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் அங்கே அந்த நீறு பூத்த நெருப்பாக இருக்கின்றது. இதிலே அந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழருக்கு மண் ஆக்கிரமிக்கப்படுகிறது, மத ரீதியாக வரலாறு திரிவுபடுத்தப்படுகின்றது. இப்படியான பல அநீதிகள் போருக்கு முதல் என்னென்னவெல்லாம் நடந்தனவோ, 1956 நோக்கி என்னென்னவெல்லாம் நடந்ததோ அது 2056 நோக்கி மீண்டும் நடக்க தொடங்கி இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்னவென்றால், பௌத்த பிரான் பிறந்து இறந்து 2500 வருடங்கள் என்பது அந்த புத்த ஜெயந்தி என்று சொல்லுவார். அவர் பிறந்ததும் நிர்வாணம் அடைந்ததும் இறந்ததும் ஒரே நாளிலே தான் நினைவு கூறப்படும். அந்த நினைவு நாள் இறப்பிற்கு பின் 2500 வந்தது 1956 அவருடைய மகாவம்ச கணிப்பின்படி. அந்த காலத்தில இருந்து இந்த இலங்கை பூமி, இலங்கை என்பது ஒரு புத்தரால் சிங்கள மக்களுக்காகவும் பௌத்தத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி. இதுதான் இந்த இன அழிப்பு சிந்தனையுடைய அடிப்படை. இதை நோக்கி 1956 இருந்து அவர்கள் அந்த 2500வது புத்த ஜெயந்தியிலே அது தீவிரமடைந்தது. மீண்டும் 2056 அது நிச்சயம் நடைபெறும். ஆகவே இப்படியாகத்தான் இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.